இங்க ஒரு ஆள் பேச பேச அவரோட வாயில இருந்து இலை வந்துகிட்டே இருக்கு. இதனால பயந்து போய் தூக்கத்துல இருந்து எழுந்து வெளியே பார்த்தா வீட்டுக்கு வெளியே சடனா ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு. அதனால ஒரு சாமியார் அவர் வீட்டுக்கு வந்து, உன்னோட லைஃப் இந்த மரத்தோட இணைஞ்சிருக்கு, நீ நிறைய பேசினா நிறைய இலைங்க கீழே விடும், இந்த மரத்துல இருக்க எல்லா இலைங்களும் கீழே விழுந்துட்டா நீ செத்துடுவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஆளு அதை நம்பாம ராப் சாங் பாடுறாரு. அப்ப நிறைய இலைங்க கீழே விழுந்துகிட்டே இருக்கு. இதனால பயந்து போய் அந்த மரத்தை கோடரை வச்சு வெட்ட அப்ப அவர் பறந்து போய் கீழே விழுறாரு. அவர் இடுப்புல இப்ப கத்திய வச்சு வெட்டின மாதிரியே மார்க் ஒன்று வந்திருக்கு. இதனால அந்த சாமியார் சொன்னது உண்மைன்னு நம்புறாரு. அதனால இனி அதிகமா பேசக்கூடாதுன்னு பேப்பர்ல எழுதி காமிக்கிறாரு, சைன் லாங்குவேஜ்ல பேசுறாரு. ஆனா அப்பா கூட லீவ்ஸ் கீழே விழுது. அதனால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஆபீஸுக்கு கிளைண்ட் வந்ததுனால அவர் பாஸ் அவங்க கிட்ட பேச சொல்றாரு. அதனால இவரும் போயிட்டு வேற வழி இல்லாம பேசுறாரு. அப்ப வீட்டு வேலைக்காரன் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்த இவரோட ஃபேஸ்ல இருந்து தண்ணி வருது. அதுக்கப்புறம் மரத்துக்கு பூச்சி மருந்து அடிக்கிறான். அதனால இவருக்கும் அந்த கெமிக்கல் எஃபெக்ட்னால கான்சியஸ்னஸ் போய் மீட்டிங் டைம்லயே அவரோட பாஸோட மூக்குல சாப்ஸ்டிக்கை விடுறதுனால அவர் வேலையை விட்டு துரத்திடுறாங்க. இதனால அந்த சாபம் போறதுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு பிரெட்டை வாங்கிட்டு கார்ல போகும்போது பசியில இருக்கிறவங்களுக்கு பிரெட்டை தூக்கி போடுறது, அவரோட காஸ்ட்லி வாட்சை ஒரு நனுக்கு கொடுக்கறதுன்னு பண்றாரு. ஆனா என்ன பண்ணாலும் சாபம் போற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் இன்னும் மரத்துல கொஞ்சம் இலைங்க தான் இருக்கு, அதுக்கப்புறம் செத்துருவோன்னு தெரிஞ்சதுனால அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ரொம்ப உண்மையா ஃபீல் பண்ணி நான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்பாவோட கல்லறைக்கு போயிட்டு சாவ போறதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே லவ் யூ பான்னு சொல்றாரு. அந்த டைம் இடி இடிக்குது, எல்லா இலைங்களும் கீழே விழுது. இதனால அவரும் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறாரு. அப்போ அடுத்த செகண்ட் ஒரு போன் வருது, அதை எடுத்து பேசுறாரு. அப்ப ஆப்போசிட்ல பேசுற ஆளு, உன்னோட மரம் ஃபுல்லா இப்ப நிறைய இலைங்க வந்திருக்குன்னு சொல்றாரு. இவர் எவ்வளவு வார்த்தைங்க பேசினாலும் போவாத சாபம் அவங்க அப்பா கிட்ட மனசார லவ் யூன்னு சொன்னதுனால அந்த சாபம் போய் நார்மல் ஆயிடுறாரு.